மாற்றுமே பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. ஆண்டவரை, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் மக்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கு சமாதானம் என்ற செய்தியை நாம் முழுவதுமாக பெற்றிருக்கின்றோம். இவ்வாறு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் நிக்கதேமுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உரையாடலை நாம் முழுவதுமாக நம்முடைய ஆன்மீக பயணமாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் புதைந்து கிடக்கின்ற, மறைந்து போயிருக்கின்ற இறை அனுபவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அது என்னவென்றால் பகிர்வின் மகத்துவத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நமக்குள் இருக்கின்ற பகிர்வு மனப்பான்மையை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கே நாம் இறைவனை பிறருக்கு நாம் வெளிப்படுத்துகிறோம் என்ற செய்தியை மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்து கொடுக்கின்ற நிகழ்வினை வெளிப்படுத்துகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்து கிடக்கின்ற, புதிந்து கிடக்கின்ற அந்த பகிர்வின் மனப்பான்மை உணர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே யாருக்கெல்லாம் நாம் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்தோமோ அதற்காக நன்றி செலுத்தவும், இல்லை இத்தனை நாட்களாக நாம் அந்த பகிர்வின் மனப்பான்மை உணர்ந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாகிறது. அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். சேமிப்போமாக. இறைவா, நேர்மையான மனதிரிடம் ஒளியும் நேர்மையுமாக இருப்பவர், உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் புகழை கடமையோடு உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 34 42 வரை. அந்நாள்களில் சமாலியல் என்னும் பேருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு ஏயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்பொழுது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் இருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பட்டது. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவர் சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அப்பங்களை பகிர்ந்தளித்தான் மக்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுதெல்லாம் இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய இளம் வயதில் ஒரு குருவானவர் கொடுத்த மறையுரை தான் எனக்கு இன்னும் மனதிற்கு அதிகமாக நினைவுபடுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் இரவு நேரத்தில் இரவு உணவிற்கு முன்னதாக அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அமர்ந்து குடும்ப ஜெபம் செய்வது வழக்கம். இவ்வாறு இந்த குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த நாளுக்குரிய நற்செய்தி வாசகத்தை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபர் வாசித்து அதற்கு விளக்குகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கட்டளையிட்டிருந்தாராம். அன்றைய நாள் ஒரு இளம் குழந்தை, அவர்களுடைய குடும்பத்தின் கடைசி குழந்தைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஏறக்குறைய அந்த குழந்தை 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும். அந்த குழந்தை இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்து முடித்த பிறகு தந்தையும் தாயும் சற்று கவலைகளோடு குழந்தையை பார்க்கிறார்கள். இந்த குழந்தை எப்படி இந்த வாசகத்திற்கு விளக்கத்தை கொடுக்க முடியும் என்று சற்றும் சந்திக்காமல் அந்த குழந்தையை வாறு சொன்னதாம், ஏசப்பா கையில் எடுத்து செல்லுகின்ற அனைத்தும் நிறைவை கொடுக்கும் என்று, குறைவோடு உள்ளது நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வாறு சொன்னானாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய உங்களுக்கும் எனக்கும் இதைத்தான் நினைவுபடுத்துகிறது.
குறைவான உள்ளத்தோடு குறைவான வாழ்வோடு இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் நிறைவை பெறுவோம் என்று இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நிகழப் போவதை, அந்த மக்களுக்கு என்ன எடுத்து சொல்ல போகிறாரோ, எதை செய்ய போகிறாரோ அதை முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் இத்தனை மக்களுக்கு எப்படி அப்பம் கொடுக்க முடியும், உணவு கொடுக்க முடியும் என்று கேட்கிறார். யதார்த்தமான உள்ளத்தோடு பிழிப்பும் ஆண்டவரிடம் சொல்லுகிறார், இத்தனை மக்களுக்கு நாம் 200 தினாரியத்திற்கு வாங்கினாலும் கூட ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது என்று சொல்லுகிறார். அந்திரேயா ஒரு சிறுவன் வைத்திருக்கிறான், 5 மார்புதமைகளும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் இந்த 3 உரையாடல்களும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இறைவனுடைய அந்த வெளிப்பாடு தான் செய்ய போவதை ஏற்கனவே அறிந்து வைத்து உங்களிடமும் என்னிடமும் கொடுக்க விரும்புகிறார் என்பதையும், பல நேரங்களிலே பிலிப்புடைய மனநிலையும் அந்திரேயாவுடைய மனநிலையும் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய யதார்த்தமான எண்ணத்தோடு இத்தனை மக்களுக்கு 200 தினாரியத்துக்கு வாங்கினால் கூட ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காத என்று பிலிப்பும், ஆனால் அதே நேரத்தில் அந்திரேயா வெளிப்படுத்துவது, இங்கே சிறுவன் ஒருவன் வைத்திருக்கிறான் 5 மார்புதவிகளும் 2 மீன்களும் என்று சொல்லப்படுகிற பொழுது, இறைவன் நமக்குள் கொடுத்திருக்கிற அற்புதமான பகிர்வின் மகத்துவத்தை, நமக்குள் மறைந்து போய் கிடப்பதை அந்திரேயா வெளிப்படுத்துகிறான். பல நேரங்களிலே மறந்து போகிறோம், பல நேரங்களிலே நாம் நினைவுபடுத்துகிறோம் நமக்குள் இருப்பதை. எனவே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்குள் இருப்பதை மறந்து போன தருணத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை கோருவதும், அந்த மறந்து போன தருணத்திலிருந்து விடுதலை பெற்று நம்முள்ள இருக்கின்ற அந்த பகிர்வு மனப்பான்மை பிறரோடு பகிர்ந்து கொள்வதையும் இன்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது, நாம் எந்த அளவிற்கு இறைவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. அதே போல அந்த குடும்பத்தில் அந்த சிறு குழந்தை சொன்னது போல, குறைவான உள்ளத்தோடு குறையான நினைவோடு நாம் ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, இறைவன் முழுவதுமாக நமக்கு தன்னுடைய அருளையும் ஆசையையும் பகிர்ந்து கொடுக்கிறார். மீதமுள்ளதையும் எடுத்து வைக்கவும் அறிவுரைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது, மீதமுள்ளதை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை இறையில் வல்லுநர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், 12 குலத்தார், இஸ்ரேல் குலத்தாரை அது நினைவுபடுத்துகிறது என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மட்டும் நினைவுபடுத்தவில்லை. தான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற 12 நபர்களும் இந்த உலகம் எத்திசையிலும் சென்று இறை வார்த்தையை போதிக்க வேண்டும் என்பதற்காகவும், இறை பிரசன்னத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதம் உள்ளதை எடுத்து வைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த 12 சீடர்களையும் அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நற்கருணை பழியிலும் நீங்களும் நானும் கலந்து கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தை உண்டு குடிக்கின்ற பொழுது, அந்த மீதமுள்ள 12 கூடைகளைப் போல 12 சீடர்களைப் போல நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாமும் இறை வார்த்தையை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், இறை பிரசன்னத்தை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகத்துவம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை இன்றைய திருவழிபாடும் மாசு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இதை நினைவில் கொண்டு ஆண்டவரோடு இணைந்து மீதமுள்ள 12 கூடைகளைப் போல நாமும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல மனநிலை உள்ளவர்களாக இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எங்களின் இதய தோட்டத்திலே மலர் காய்கனி நிறைந்ததையா பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொழி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியாலும் தாம் பெற்றுக்கொண்டதை ஒருபொழுதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமண இடையராத பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உதவுராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை நாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தல்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தொன்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேர்ந்திடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. செபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகளின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.